Hey guys, welcome back to the channel. Thank you சொல்கிறத தாண்டி நான் வந்து நன்றி கடன் பட்டு உங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் நேற்று நம்ம போட்ட வீடியோ வந்துட்டு ஃபீல் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு லிட்ரலி ஒரு 25 பேர்கிட்ட பார்த்துட்டு எனக்கு ஒரு சில டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இன்னொரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அதே தான் ஸ்டோரி போட்டிருந்தோம், மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம் ஸ்டோரியாக. ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிட்ரலி 210 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க. 210 பேரில் 25 பேர் தான் வந்து எனக்கு ஃபேவராக வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த 25 பேர்லேயும் 5 பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க. அந்த 25 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல. மேபி தெரியாமல் பார்த்துட்டான்னு ஃபீல் பண்ணிட்டாங்களோ என்னமோ. இட்ஸ் ஓகே. கீழே என்ன ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய துரோகத்தை பார்த்துட்டு நிறைய ஏமாற்றங்களை பார்த்தாச்சு. இது என்ன புதுசாக? ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து என்ன வீடியோ போடலான்னு பார்த்தேன்னா, நான் வந்து ரேப்பிடோ ஓட்டலாம், இன்றைக்கி வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் ஃபஸ்ட் டே வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு ஆப்புமே எடுத்து சைன் பண்ண உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அண்டு நம்ம அப்கமிங் 100 டேஸில் வந்துட்டு நம்ம என்ன கோலாக வச்சு ஓட போகிறோன்னு சொல்லி எல்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆக்சுவலி நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கார் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கார் வாங்குறது வந்து கையில் காசு இல்லை, வர சேலரி எனக்கு சத்தியமாக பத்தாது. வீட்டில் நம்ம நிறைய விஷயத்தை கேட்டு வாங்கியாச்சு. ஒரு 20-25 வயசு வரைக்கும் வீட்டில் தான் கேட்டு வாங்கினோம். அந்த வயசு தாண்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் எதுவும் கேட்க முடியாது. ஸோ நாம் ஏதாச்சும் சம்பாரிச்சு நம்மளே தான் பண்ணால் தான் உண்டு. அதனால் பசங்களோட வழி வந்து பசங்களுக்கு தான் புரியும் மேஜராக. கார் வாங்கணும். கார் வந்து நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். நான் ரீசெண்டாக கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன். நான் கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. எனக்கு அப்போது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு புரியலை. எனக்கு அப்போது கார் ரொம்ப தேவையாக இருந்துச்சு. நான் ஒருத்தர் கூட போகணுமா இருந்தது. கார் கேட்டேன், தரலாம் அவங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தெரியல. இருந்தும் ரொம்ப தெரிஞ்சவங்க கார் கேட்டு இல்லைன்னும் போது நம்ம வந்து அப்போ முடிவு பண்ண வந்து என்னால் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் லாஸ்ட் 1.5 மந்த்தாக வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ நியூ ரெசல்யூஷன் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பின்னாடி வந்து ஒரு ஆண்டி கத்திக்கிட்டே இருக்காங்க, பேன்ட்டு. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பிடிச்ச இடம் தான். அந்த மன கஷ்டமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். பக்கத்தில் வந்து ஒரு ஹாலோ பிளாக் ரெடி பண்ணுற இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்கேன் நான். இன்றைக்கி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக தான். ஸோ 100 டேஸில் வந்து நம்ம வந்து மினிமம் ஒரு 2 lakhs சம்பாதிக்கணும். 2 lakhsனால் நம்ம வந்துட்டு 100 டேஸ் அப்படின்னும்போது லிட்ரலி ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய்ட்டு சம்பாதிக்கணும் நம்ம. ஸோ 2000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க போகிறேன்னு தெரியல. என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா 20,000 டிவைட் 30ன்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 600 rupees 665 rupees சம்திங் வருது. ஸோ நம்ம வந்து ரேப்பிடோவில் லிட்ரலி 1400 rupees வந்து மார்ஜினாக எடுக்கணும், லைக் ப்ராஃபிட்டாக எடுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஓட்ட போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ரேப்பிடோ, பிளிங்கிட்டு, ஜொமேட்டோ இந்தமாரி ஒரு சில இதிலலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணுற வீடியோ வந்து நாளைக்கு காலையில் போஸ்ட் ஆகும். ஸோ நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் ஆகும். அண்ட் நாளைக்கு ரேப்பிடோ ஓட்டுற அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே அப்படியே கண்டினியூவாக போஸ்ட் ஆகும். ஸோ என்னன்னாலும் நம்ம வந்து 100 days 100 வீடியோஸ் அண்டு 2 lakh rupees ப்ராஃபிட்டாக மட்டும் இருக்கும் அந்த 2 lakh rupees. ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ என்கிட்ட 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று ஒர்க்கு, இன்னொன்று வந்துட்டு இதுமாரி ஏதாச்சும் பார்ட் டைம் ஈவினிங்கில் ஒரு 5 to 6 hours நம்ம ஏதாச்சும் இது பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடிங் இருக்குது என்கிட்ட. ட்ரேடிங் வந்துட்டு பெரிய ப்ராஃபிட்லாம் எனக்கு அதை பற்றி ஐடியாவும் இல்லை பெருசாக. எனக்கு இப்போ தான் புதுசாக பானுன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாப்புல. ஸோ அவர் வந்து கொஞ்சம் சொல்லி தந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் see. என்னானாலும் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அண்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ என்னாலும் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யோசிக்க வேண்டிய விஷயந்தான்.
பட் முடியாதுன்னு எதுவுமே இல்லைல்ல. நேற்றுக்கு வேறு எனக்கு பிடிச்சவங்க வந்து எனக்கு கால் பண்ணி அப்படியே ஃபுல் மோட்டிவேஷன், உன்னால் முடிவுறாங்களே அப்படின்ட்டு. யார் சொல்கிறேன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். தேங்க்யூ கால் பண்ணி என்னை சேர் அப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ கால் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி அப்படியே ஒரு ஃபீல். தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வரும். அண்டு நாளையிலேருந்து நம்ம வந்து ரேப்பிடோ சம் அதர் ஸ்டப்ஸ்லாம் வந்து கண்டினியூவாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு 1 வீக் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இது வந்து 2 வே இன்ட்ராக்டிவாக இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒருத்தனே பேசியிருந்தால் நல்லா இருக்காது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணு கூசுது, அப்படியே வெளிச்சம் அப்படியே கண்ணை கூசுது, என்ன பண்ணுறது தெரியல. இருந்தாலும் வீடியோ எடுக்கணும்னு வந்துட்டேன். ஓகே, டாடா பாய், see you in the next குட்டி ஸ்டோரி. இதுக்கப்புறம் 5 நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்புகிறேன். உங்களுக்கும் நல்லது நடக்கும் நம்பி ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்கள். என்ன மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், see you in the next vlog.